ஹாய் மக்களை, இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் திருச்செந்தூர். திருச்செந்தூர் என்று சொன்னாலே ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆமாங்க, நாம் இப்போ வந்திருக்க இடம் திருச்செந்தூர் முருகன் கோவில். குறைந்தபட்சமாக 41 நாள் விரதம் இருந்து நடபயணமாக பல 100 கிலோமீட்டர் தூரமாக நடந்து வந்தும் இக்கோவிலிற்கு வந்து முருகனை தரிசிக்கும் பக்தர்கள் அதிகம் வருகின்றனர். ஆனால் அப்படி வருபவர்கள் ஒவ்வொரு விதவிதமாக வருகிறார்கள். ட்ரெயினிலும் வருகிறார்கள், பஸ்ஸிலும் வருகிறார்கள், சிலர் நடந்தும் வருகிறார்கள். சிலர் நடந்து வரும்போது இது போன்று தாரை தப்பட்டையுடன் அடித்து நொறுக்கி கொண்டும், இந்த தப்பட்டை கிளியும் வரை அடித்து நொறுக்கி கொண்டும் இங்கு முருகனை தரிசிக்க அவருடைய நேர்த்தி கடனையும் முடித்துக் கொள்கின்றனர். அழகு குத்துதல், வேல் குத்துதல், முதுகில் கொக்கி போடுதல், முதுகில் கொக்கி போட்டு தேர் இழுத்தல், இன்னும் பல வேண்டுதல்களை அவர்கள் நிறைவேற்றி வருகின்றனர். முதுகில் எலுமிச்சம்பழத்தை கொக்கி போட்டு தொங்க விடுதல், இன்னும் பல நேர்த்தி கடன்களை அவர்கள் முடித்தும் வருகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் என்றாலே சமூகம் சார்பற்ற ஒரு கோவிலாகவே இருக்கிறது. இந்த கோவில் ஒரு சமூகத்தை சார்ந்த கோவில் அல்ல. பல சமூகங்கள் இந்த கோவிலுக்கு வந்து அவரவர்கள் நேர்த்தி கடனை மிகவும் தாரை தப்பட்டையுடன் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் தன்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றி வருகின்றனர். முருகன் கோவில் நடை திறக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அவ்வப்போது எப்போது வந்து சேருகிறோமோ அந்த கணக்காக பயன்படுத்திக் கொள்கின்றனர். முருகனை நேரில் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது நாம் முருகனை தரிசித்துக் கொள்ளலாம் என்றும் சிலர் சென்று விடுகின்றனர். பல டிவியிலும் பல நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் முருகனை பார்த்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் தன்னுடைய நேர்த்தி கடனை முடித்து சந்தோஷத்துடன் செல்கின்றனர். வருடத்தில் 365 நாட்கள் இருந்தாலும் 2 மாதங்களை முருகனுக்காக ஒதுக்கி இங்கு வந்து செல்வதை அவர்கள் மிகவும் பாக்கியமாகவும் கருதி செல்கின்றனர். தன் வாழ்நாளில் மிகவும் சந்தோஷமான இந்த தருணத்தை அவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இவர்கள் இப்படி தாரை தப்பட்டையுடனும் முருகனுக்கு பக்தியாக அவர்கள் மாலையிட்டு அவர்கள் விரதம் இருந்து இங்கு வருவதை பல சமூகங்களும் பல சமுதாயங்களும் கண்டு மகிழ்ந்து வருவதை இவர்கள் அவர்களை கண்டு மகிழ்ந்தும் மகிழ்ச்சியோடும் பெருமையாகவும் நினைத்து வருகின்றனர். இந்த முருகனை தரிசித்து செல்கின்றனர். எனவே அவர்களோடு இவர்களும் செல்வதை இவர்கள் பெருமையாகவும் நினைக்கின்றனர் இந்த பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள். எத்தனை பெரிய மனிதர்களாகவும் பதவியில் இருப்பவர்களாகவும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தாலும் இவர்களுக்குள் ஒருவராகவே அவர்களும் சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் என்றாலே கடல் தான் ஞாபகத்துக்கு வரும். கடலின் அருகில் முருகன் தரிசனம் கொடுப்பதை மிகவும் பாக்கியமாகவும் கருதி வருகின்றனர். கடலில் நீராடி அந்த பீடைகளை அனைத்தையும் துளைத்து முருகனை தரிசிக்க வருகின்றனர். அவ்வாறு தரிசிப்பதை மிகவும் பாக்கியமாகவும் கருதி வருகின்றனர். வருடத்தில் 365 நாட்கள் உள்ளனர்.
இவைகளில் 300 நாட்களை சேகரிப்புக்காகவும் மீதி இருக்கும் 65 நாட்களை போன்று நிகழ்ச்சிகளுக்காகவும் செலவு செய்து வருகின்றனர். முருகனுக்கு மாலையிடுவதை ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் ஒரு பக்தி கலந்த ஒரு சமயத்தோடு நாம் தொடர்ந்து பயணம் செய்வதாகவும் கூறி வருகின்றனர். மேலும் தகவல்களுக்கு 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.